நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இறுதி வசியத்தாக கொடுத்துட்டு போனார்களே, அந்த இரண்டுக்கு ஒத்ததாக நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒவ்வொரு செய்திகளாக நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம், தர்காக்களை போய் வழிபடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலேயோ திருமறை குர்ஆனிலேயோ இதற்கு அனுமதி இருக்கிறதா? ரெண்டையும் பலமாக பற்றி பிடித்து இருந்தால் இது வந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ன சொல்லுது? இடிச்சு தரமட்டமாக்குன்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், லா ததஅல் அல் கப்ர முஷ்ரிபன் இல்லா சவைதஹு, உயரமாக இருக்கிற எந்த சமாதியாக இருந்தாலும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்கிறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது, சமாதிகள் கட்டப்படக்கூடாது. அப்ப அதுல உரசுறோம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது இல்ல. அதே மாதிரி முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம், தாயத்து போடுகிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், பேய்களை நம்புகிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், தண்ணீரை ஊதி குடிக்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், தட்டிலை எழுதி யாரோ தருவதை கரைத்து குடிக்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், என்னென்னவோ மூட தகடுகளை வாங்கி பதிய வைத்துக் கொள்கிறோம். இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்களே, அறியாமை காலத்து பழக்க வழக்கத்தை எல்லாம் காலில் விட்டு மிதிச்சாங்களே, அந்த மிதித்த பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் இஸ்லாமிய முத்திரையை குத்தி லேபிளை ஒட்டி நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். தாயத்துகளுக்கு நபிகள் நாயகத்தின் அனுமதி இல்ல. மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இரண்டு இறைவனை நம்பி விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான்ங்கறாங்க. தாயத்துக்கு அனுமதி இல்ல, தட்டுக்கு அனுமதி இல்ல, கரைச்சு குடிக்க அனுமதி இல்ல, நூல் முடிய அனுமதி இல்ல. இவற்றை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.